ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் ப்ளவுஸோட பாடி பார்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நம்ம போன பதிவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவினுடைய மெஷர்மெண்ட் என்ன, எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்லீவினுடைய உயரம், அதாவது கையினுடைய நீளம் அப்படின்னா சரியாக 10 இன்ச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழ்ப்பக்கம் டேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் 4 இன்ச் வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன். பார்டருக்கு வந்து 4 இன்ச் தேவைப்படுது, சரிங்களா? ஸோ 4 இன்ச் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே 1/2 இன்ச் கீழ்ப்பக்கம் தையலுக்காக இருக்கும். மெயின் கலரில் பார்த்திங்கன்னா நீளம் அந்த 4 இன்ச் கூட 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயும் ½ இன்ச்சு, ஏன்னா நம்ம தையலுக்காக தேவைப்படும், சரிங்களா? அகலம் அதே அகலம், அதை விட கொஞ்சம் எக்ஸஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. அடுத்தது 4 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டோன்னா மீதி 6 இன்ச் இருக்குது பார்த்திங்களா லைனிங்கில். அதுக்கு பதிலாக மெயின் கிளாத்தில் என்ன பண்ணுறோம், 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ப்ளீட்ஸு வைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸஸாக வந்து தேவைப்படும். ஸோ 8 இன்ச், 7 to 8 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. அகலம் பார்த்திங்கன்னா 2 மடங்கு வேணும், சரிங்களா? 2 மடங்கு தேவைப்படும். நம்ம ஸ்லீவோட அகலத்தை விட 2 மடங்கு. இப்போ 10 இன்ச் அகலம் இருக்குது ஸ்லீவ் அப்படின்னா 20 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த 4 இன்ச் எடுத்தோம் பார்த்திங்களா, 4 + 1 5 இன்ச்சு. இந்த ஸ்பேஸ், இந்த இடம் பார்த்திங்கன்னா சரியாக இருந்தால் போதுமானது, எக்ஸஸாக தேவையில்லை அகலம். பட் அந்த 6 இன்ச்சில் தான் நம்மளுக்கு அகலம் தேவை, ஏன்னா அதில் தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஃபோல்டிங்கில் இருக்க இந்த பீஸு நான் கட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு டபுளாக கட் பண்ணேன். இப்போ வந்து 4 லேயராக கட் பண்ண போகிறேன். ஏன்னா 4 பீஸை தான் நம்ம வந்து ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம், சரிங்களா? இந்த சைடில் ஸ்லீவுக்கு 2 பீஸ், இந்த சைடில் ஸ்லீவுக்கு 2 பீஸ். ஏன்னா சென்டரில் நம்ம பால்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது 1 சைடு ஸ்லீவ் மட்டும் நம்ம எடுத்து ரெடி பண்ணலாம். 1 சைடு லைனிங் எடுத்துக்கோங்க. 1 சைடு பீஸ்க்கு தேவையான மெயின் கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 2 பீஸ் மட்டும் இப்போ எடுத்துக்கிறோம், சரிங்களா? இந்த 4 இன்ச் அகலம் இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம அதாவது 5 இன்ச் தையல் கூட சேர்த்து 5 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா. இதில் வந்து மேல்புறமும் கீழ்ப்புறமும் கேப் விட்டுட்டு சென்டர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பால்ஸ் எவ்வளோ வைக்கணுங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஏன்னா 4 இன்ச் அகலத்தில் நம்ம தையல் போடணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை உள்பக்கமாக விட்டுறணும். அதுக்கு மேலே அந்த 4 இன்ச் அகலத்தில் எவ்வளவு பால்ஸ் வைக்கலாங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணணும், சரிங்களா? 1 இன்ச்சுக்கு 1 வச்சோம் அப்படின்னா 4 தான் செட் ஆகும். ஸோ கொஞ்சம் கம்மியாக ஒரு 3/4 இன்ச்சில் வச்சோம் அப்படின்னா இன்னும் 2 பீஸ் எக்ஸ்ட்ரா பிடிக்கும், சரிங்களா? ஸோ நம்ம பார்த்து நெருக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 4 இன்ச் அகலத்தில் பால்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போது ஃபுட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா பால்ஸ் வந்து 1 சைடு எக்ஸ்ட்ராவாக இருக்கும், மிதி வந்து அதில் உட்காராது, சரிங்களா? ஸோ அதனால் 1 சைடு மிதி இருக்கிற மாதிரி நம்ம வந்து சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பால்ஸ் வச்சுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் எந்த சைடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த ஃபுட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பால்ஸ் அந்த மாதிரி ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளோ பால்ஸ் வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம். ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக நேராக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த 4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி வச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. ஏன்னா நம்ம ஸ்லீவோட உயரம் அப்படிங்கிறது டோட்டலாக 10, 4 இன்ச் மட்டும்தான் நம்மளுக்கு பார்டர் சொல்லியிருக்கோம். மீதி 6 இன்ச் வந்து நம்மளுக்கு ஸ்லீவ். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இன்னொரு பீஸ் எடுத்து இப்படி மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போது ரைட் சைடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் ஃபஸ்ட்டு, சரிங்களா? இப்போது ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போடுறோம். இப்போ இந்த பிசுறுகள் பார்த்திங்கன்னா உள்பக்கமாக மாறிடும், சரிங்களா? இப்போ மேல் பக்கம் நம்ம டாப் ஸ்டிச் தேவைன்னா போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ரொம்ப இருக்குது பிசுறுகள் அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் தூக்கலாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ இது மாதிரி கட் பண்ணிட்டோன்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இப்போது அளவுகள் சரியாக இருக்கான்னு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சரியாக 4 இன்ச் தான் நம்மளுக்கு தேவை இல்லைங்களா? இது மாதிரி நம்ம செக் பண்ணிவிட்டு அதே 4 இன்ச்சில் 2 சைட்லேயும், அதாவது முன்பக்கம் பின்பக்கம் 2 சைட்லேயுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டு தையல் போட போகிறோம். பைப்பிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ நேராக வந்து வரணும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு ஸ்கேல் வச்சு கூட இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுட்டு அந்த போட்ட லைன் மேலே நம்ம வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன நகராமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா. இப்போது 2 சைட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். பைப்பிங் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த சிங்கிள் ஃபுட் அப்படியே நம்ம வந்து பைப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
பிசுறுகள் இந்த சைடில் இருக்கணும். அதே மாதிரி பைப்பிங் த்ரெட் பைப்பிங் வந்து இந்த சைடில் இருக்கணும், பட்டன்ஸை பார்த்த மாதிரி இருக்கணும். அதே போல் இந்த சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். போட்ட லைனில் இருந்து மாறாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்லீவோட உயரம் அதிகமாகவோ குறைவாகவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போட்ட லைனில் அதே மாதிரியே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். சரியான அளவில் இருக்கா அப்படிங்கிறத மீண்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம அந்த 6 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த 6 இன்ச்சில் 1 அல்லது 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டால் ப்ளீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ ப்ளீட்ஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடோ ஒன் சைடில் ஃபுல்லாக ப்ளீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் ஒரு ப்ளீட் மேலே ஒரு ப்ளீட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மேல் பக்கம் பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் விரிவாங்கி வர்ற மாதிரி, சரிங்களா, நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வர்ற மாதிரி ப்ளீட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வர்ற மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து தையல் போடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் கீழே பார்த்திங்கன்னா ஒரே புள்ளியில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு தையல் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ எல்லா ப்ளீட்ஸும் ஒரே புள்ளியில் இருக்குது. அதே போல் ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணணும், சரிங்களா. இப்போ இது சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கிளாத் இன்னொரு ப்ளீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை குறைவாக இருக்குது அப்படின்னா ஒரு ப்ளீட்டை எடுத்து விட்டுறலாம், சரிங்களா. ஸோ இது மாதிரி செக் பண்ணிக்கிறது பெட்டர். எனக்கு ஒரு ப்ளீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, ஸோ இன்னொரு ப்ளீட் சேர்ந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இந்த சைடு எப்படி நம்ம ரெடி பண்ணமோ அதே போல் ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். கரெக்டாக ஒரு ப்ளீட் மேலே ஒரு ப்ளீட் உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து நகர்ந்தாலே போதுமானது. அதே மேல் பக்கம் ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோ ப்ளீட் நெருக்கமாக வரக்கூடாது, பரவலாக இருக்கணும். இந்த மாதிரி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அளவுகள் சரியாக இருக்கா, நம்ம கீழ்ப்பக்கம் பார்டர் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல சென்டரில் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் ப்ளீட்ஸ் போதும் இல்லை இன்னும் கொஞ்சம் தேவை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இல்லை கையில் வந்து என்னால் பிடிக்க முடியல, நகர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா ஒரு 3 ப்ளீட் எடுங்க, ஒரு தையல் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ப்ளீட் எடுங்க, தையல் போடுங்க. இந்த மாதிரி எட்ஜில் தையல் போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு தையல் போடுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தையல் போட்டுக்கலாம், அதனால் தவறே இல்லை. இப்போ ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து ஈவன் பண்ணி விடுங்க. நார்மலாக இருக்க மாதிரி, அதாவது ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், கீழ்ப்பக்கம் கொஞ்சம் கேப் விடணும், சரிங்களா. அப்போ தான் அந்த வளைவுகள் சரியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் நம்மளுக்கு 1/2 இன்ச் கேப் இருக்கணும், அதுதான் மெயின், சரிங்களா. 1/2 இன்ச் கேப் இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்கேல் அந்த மாதிரி வச்சு நீங்கள் லைன் போட்டிங்க அப்படின்னா 2 சைட்லேயும் ஒரு 2.5 to 3 இன்ச்சுக்குள்ளார மைனஸ் ஆகும். அதை வந்து விட்டுருங்க, சரிங்களா. கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் அந்த மேல் பக்கம் இருக்கிற ப்ளீட் பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. மெயினாக வந்து சென்டரையும் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன் சைடு அதிகமாக ப்ளீட்ஸ் இருக்கும் ஸ்லீவில். ஒன்ஸ் முன்பக்கம் அதிகமாகவோ அல்லது பின்பக்கம் அதிகமாகவோ இருக்கும், ஒரு சைடு குறைவாக இருக்கும். இதே சென்டர் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 சைட்லேயும் முன்ன பின்ன 2 சைட்லேயும் ஈவனாக வந்து ப்ளீட்ஸ் இருக்கும். அதுதான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம். ஈவனாக வச்சுட்டு ஒரு தையல் ரஃப்பாக வந்து போட்டுக்கோங்க. ப்ளீட்ஸில் சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க சென்டரில். அப்படி ப்ளீட்ஸ் வந்து சரியாக வரலை அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா ஒவ்வொரு கிளாத்தில் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் ப்ளீட்ஸ் வராது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் லைட்டாக அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். எனக்கு சில்க் காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து அயன் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். இப்போது லைனிங் கிளாத் எடுத்து மேல் பக்கமாக வச்சு பாருங்கள். இது மாதிரி பார்டர் இருக்கும். நம்மளுடைய மெயினில் ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லீவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தையல் போட ஆரம்பிச்சிக்கலாம். இப்போது சென்டர் வந்து இது மாதிரி பின் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. பார்டருக்கும் நம்மளுடைய ஸ்லீவுக்கும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில்
பைப்பிங் வந்து வெளியில் தெரியணும் சரிங்களா தையல் போடும் பொழுது. இப்போ இந்த மாதிரி நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து சிங்கிள் ஃபுட்டில் தான் வந்து தையல் போடுறோம். பாருங்கள் பிசுறுகள் வந்து உள்பக்கமாக போயிடும், நம்மளுக்கு பைப்பிங் வந்து வெளியில் நீட்டாக தெரியும். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது லைனிங் கிளாத் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு சென்டர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி கரெக்டாக வந்து இது மாதிரி வச்சுட்டு தையல் போட போகிறோம். லைனிங்லேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மெயின் கிளாத்தில் டிசைன் வந்து சென்டராக எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கோங்க. சென்டர் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது அப்படின்னா டிசைன் வந்து ஒன் சைடு ஆயிரும் சரிங்களா. கொஞ்சம் முன்பக்கமாகவோ அல்லது பின்பக்கமாகவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைனிங்கில் சென்டரும் நம்மளுடைய மெயின் கிளாத்தில் சென்டரும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போது பைப்பிங் பார்த்திங்கன்னா நம்ம கார்னரில் தையல் போட்டுக்கலாம். இப்போ டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிசுறுகள் உள்பகுதியில் போயிடும், பைப்பிங் மட்டும் நம்மளுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ படிமான தையல் நம்ம வந்து போடணும். பைப்பிங் நல்லா ஃபினிஷிங் நீட்டாக இருக்க மாதிரி தையல் போட்டுக்கோங்க. மெயின் கிளாத்தை நல்லா லைட்டாக இழுத்துட்டிங்க அப்படின்னா அந்த சுருக்கங்கள் அந்த இடத்துல வராது, பைப்பிங் வந்து நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது பாருங்கள், இந்த மெயின்லேயும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். மேல் பக்கம் நம்ம பைப்பிங்லேயும் தையல் போட்டுக்கோங்க. பார்டர் பகுதியில் தையல் போட்டுக்கலாம். நம்ம ஸ்லீவ் பகுதியில் அந்த சைடில் போடக்கூடாது சரிங்களா. பார்டர் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் போட்டுக்கோங்க. அடுத்தது சென்டர்லேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது மாதிரி படிமான தையல் போடும் பொழுது லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், அந்த சுருக்கங்கள் வராது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த ஸ்லீவும் இதே போல் ரெடி பண்ணிவிட்டு 2 ஸ்லீவும் நம்ம பாடி பார்ட்டில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிரும். ஆல்ரெடி பேக் பார்ட் வந்து எப்படி நம்ம கட் பண்ணி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத போன பதிவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.